அனைவருக்கும் வணக்கம். நடிகை கொடுத்த பொய் புகாரில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார். ஆஜராகி ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு ஊடகங்களும் ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கியது. வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வைத்தே சீமான் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானுக்கு கிடுக்குப்பிடி கேள்விகள், வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு சீமான் வர தாமதம் என்னன்னு சொல்லி மொத்தமாகவே ஒரு 24/7 பிரேக்கிங் போட்டு எல்லாருடைய பிபி ஏற்றி விட்டு ஒரு வார காலமாக சீமான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா, சீமான் கைது, சீமான் இன்றைக்கு கைது, சீமானை நெருங்கும் காவல்துறை, சீமானை குறிவைத்த காவல்துறை, சீமான் பக்கத்தில் சென்ற காவல்துறை, சீமானுக்கு பின்னால் சென்ற காவல்துறை, சீமானுக்கு சைடில் சென்ற காவல்துறை அப்படின்னு சட்ட நிபுணர்கள், அரசியல் விமர்சகர்கள், நடுநிலைவாதிகள், ஊடகங்கள் எல்லாரும் மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு 8000 வீடியோ வந்திருக்கும். யூடியூப்பை திறந்தாலே முழுக்க இது சம்மந்தப்பட்ட காலையில் ஏறும்போது ஒரு ஏர்போர்ட் ஒரு இன்டர்வியூ, திரும்பி இறங்கும்போது ஒரு இன்டர்வியூ, அப்புறம் தனியாக முடித்து இன்னொரு செய்தி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ. ஆனால் எல்லா செய்தி சேனலும் அண்ணன் சீமானவர்களை ஒரு ஆபாசவாதியாக, ஒரு பெண்களுக்கு எதிரானதாக சித்தரிப்பதற்கு அவங்களே வம்படியாக பேட்டி கேட்டு கெஞ்சி கூத்தாடி பேட்டி கேட்டாலும் சீமானவர்களை தவறாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இன்றைக்கு சீமானவர்கள் கைது செய்யப்படுவார் என்று பெரிய அளவில் ஊடகங்கள் ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் ஒரு செய்தியை மாறி மாறி சொல்லி கொண்டிருந்தது. இப்பொழுது வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி அண்ணன் சீமான் வெளியே வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த காவல் நிலையத்தில் என்ன நடந்தது, ஏன் தாமதமானது, காவல் நிலையத்தில் அண்ணன் சீமான்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, இந்த வழக்கு இனிமேல் என்னவா போகும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே கடந்த வாரம் சீமானவர்களுக்கு சம்மன் கொடுத்தாங்க இந்த வழக்கில். அதற்கு பிறகு நேற்று காலையில் அண்ணன் சீமான் வீட்டில் சம்மனை ஒட்ட வந்தாங்க. அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 2 அண்ணன் சீமான் வீட்டில் பணி செய்த பாதுகாவலரும் அண்ணன் சீமானுடைய ஓட்டர் 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. அது ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் தெரியும். அதற்கு பின்னால் இன்றைக்கு காலையில் அவர் சீமான் அவர்கள் ஆஜராகணும் 11 மணிக்குன்னு சொல்லி வலசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து மீண்டும் சொல்லப்படுகிறது. அண்ணன் சீமான் இன்றைக்கி நான் வர முடியாது, எனக்கு நான் வேலையை முடிச்சுட்டு 8ஆம் தேதி தான் வருவேன்னு சொல்லி வழக்கறிஞர் மூலம் சொல்கிறார். அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கி சென்னையிலேருந்து தருமபுரியிலேருந்து சென்னை திரும்புவதனால சரி காவல்துறை தொடர்ச்சியாக சம்மன் கொடுக்குறாங்க, இன்றைக்கி என்கொயரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்மளே என்கொயரி அட்டன் பண்ணிடுவோம். ஏற்கனவே இந்த வழக்கில் நம்ம என்கொயரி பண்ணியிருந்தாலும் கூட மீண்டும் அதே என்கொயரியை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. சரி காவல்துறைக்கு நம்ம இடையூறாக்க விரும்பலை, விசாரணைக்கு ஒத்துழைப்போன்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் சரியாக 6 மணிக்கு வானூர்தியிலிருந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு செல்கிற மாதிரி திட்டம். அப்போ வலசரவாக்கம் காவலத்திலிருந்து உயர் அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் அழைச்சி பேசி 6 மணிக்கு வேண்டாம் 8 மணிக்கு வாங்க அப்படின்றாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்கள் எல்லாருமே அண்ணன் சீமானவர்கள் வலசரவாக்கம் வராங்கன்னொன்னே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்காரும் கூட்டிட்டாங்க. ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான தம்பிமார்களும் தங்கிகளும் நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகளும் கூடும்போது இந்த பக்கம் காவல்துறை 3 பஸ்ஸு, ஒரு 8 டெம்போ டிராவலரு, ஒட்டு மொத்தமாக சென்னை சிட்டியில் கூடிய காவல்துறையில் ஒரு 500 பேர் ஏஆர் போலீஸ் கொண்டு போய் குமிச்சிட்டாங்க. கடைகளில் நின்றவங்க, வண்டி விட்டவங்க, சாதாரணமாக அங்கே பேசிட்டு இருந்தவங்க யாரையுமே அந்த காவல் நிலையத்துக்குள்ளே உள்ள விடலை, அந்த காவல் நிலையத்துடைய தெருவுக்குள்ளே விடலை. கடந்த முறை இதே 2023 செப்டம்பர் மாதம் சீமானவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு போகும்போது இவ்வளவு கெடுபிடி கிடையாது. கிட்டத்தட்ட காவல் நிலையம் வரைக்குமே நாம் தமிழ்காரங்க பகலில் ஒரு 11 மணிலேருந்து காத்திருந்தாங்க. அண்ணன் சீமான் 11:30 மணிக்கு வந்தார். 2:30 மணி வரைக்கும் அந்த என்கொயரி போச்சு. இப்போ 2:30 மணிக்கு அண்ணன் சீமான் வந்துட்டாங்க, பேட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அப்போ ஒரு 3 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. அப்போ இப்போ இந்த முறை கடந்த முறை நிறைய கூட்டம் வந்துருச்சு, இந்த முறை கூட்டம் வராது. ஏன்னா நாம் தமிழ் பல இடங்களில் கலைஞ்சிருச்சு, கூண்டோடு காலி ஆயிடுச்சு, பல பேர் விலகிட்டாங்க. அதனால் எங்கே கூட்டம் வரப்போகுது, அதுவும் சாயந்தர நேரம், அதுவும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம், பல பேர் வேலை முடிஞ்சு பரபரப்பாக ஊருக்கு போய்கிட்டு இருப்பான். எங்கே சீமான் அது இன்றைக்கி தானே வரேன்னு சொல்லியிருக்காரு, திடீர்னு காலையில் 11 மணிக்கு சொல்லி சாயந்தரம் 6 மணிக்கு வராரு. எங்கேருந்து எவன் வர போகிறான், சென்னை சிட்டிக்குள்ளே சீமானுக்கு எவ்வளோ பெரிய க்ரௌடு வரப்போதா அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுருச்சு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. யாருக்கிட்டையும் வாங்கன்னு சொல்லலை, வலசரவாக்கத்துக்கு அண்ணன் போறாருங்கிறத ஊடகத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் 200 ரூபா கொடுத்து 300 ரூபா கொடுத்து டாட்டா ஏஸில் கொடுத்து இப்படி ஒரு கூட்டத்தை நிப்பாட்ட முடியாது. அவன் 7 மணி ஆனால் 8 மணி ஆனால் டான்னு கிளம்பிடுவான். ஆனால் 6 மணிக்கு வந்த கூட்டம் 12:30 மணி வரைக்கும் ஒருத்தர் கூட தண்ணி குடிக்கலை, ஒரு சாப்பாடு கொடுக்கல,
அந்த இடத்த விட்டு யாரும் நகரல, அவ்வளவு எனர்ஜியோட நின்னாங்க. இதுதான் அண்ணன் சீமானுடைய பலம். ஒருவேளை இன்னைக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி ஒரு சம்பவம் நிகழும்னா காவல்துறை ஒருபோதும் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கைதுங்கிற அந்த சிந்தனைக்கே போகாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, இந்த வழக்கில் கைது செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. நான் ஆரம்ப காலத்துடைய இந்த வழக்கை சொல்லிட்டு இருக்கேன். இந்த வழக்கில் கைதுக்கான எந்த முகாதாரமும் அடிப்படை ஆதாரமும் கிடையாது. அதனால தான் லீகல் ஒப்பீனியன் வந்து அரசு தரப்புலேருந்து கொடுக்கப்படலை. லீகல் ஒப்பீனியன் கொடுத்தா யார் கைது செய்யாலும் அந்த அதிகாரி நாளைக்கு நீதிமன்றத்தில் பதிவு சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த அடிப்படையில் கைது பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இன்னொன்று, வழக்கு உச்சநீதிமன்றம் போயிடுச்சு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நம்பர் ஆயிடுச்சு. திங்கள் இல்லை செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்னவா போகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. 11 கொடுத்து 12 வாபஸ் வாங்கி, 23 கொடுத்து 23 வாபஸ் வாங்கி, அவங்களே மாறி மாறி பேசப்பட்ட ஒரு பொய் வழக்கு. இன்னொன்று, அந்த கொடுத்த நபர் மிக பொய்யான ஒரு நபர். அந்த நபர் குறித்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஸ்டெப் எடுக்கும்போது கைதுங்கிற ஸ்டெப்புக்கே போக மாட்டாங்க. அப்போ காவல்துறை தெளிவாக கூப்பிட்டு வழக்கறிஞர் சொல்கிறாங்க, இது ஒரு ஃபார்மல் என்கொயரி, நாங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்க போகிறதும் இல்லை, நாங்கள் ஒரு ஃபார்மல் என்கொயரி பண்ணுறோம், என்கொயரி தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவோம், நீதிமன்றம் சொல்கிறதா முடிவு, அதனால் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நாங்கள் என்கொயரி பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒத்துழைங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணன் சீமானவர்கள் வந்து 8 மணிக்கு போகிறாங்க. அண்ணன் சீமானோட நானும் பயணப்படுறேன். 8 மணிக்கு நேராக வானூர்தி நிலையத்திலிருந்து வந்து ஒரு விடுதியில் தங்கியிருந்து முகம் கை கால் கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது திருப்பி காவல்துறை அழைக்குது. ஒரு 10 நிமிஷம் தாமதமாக வாங்க. ஏங்க 8 மணிக்கு நீங்கள் தான் வர சொன்னீங்க, என்ன 10 நிமிஷம் தாமதமாக வர சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை 10 நிமிஷம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், எங்கேயாவது வழியில் டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. எங்கள் இவ்வளோ பெரிய கட்டில் வச்சு எங்கே போய் டீ குடிக்கிறது, சரி அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நின்று போவோம்னு சொல்லி வடபழனி காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு தேநீர் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நிப்பாட்டினா இன்னொரு 10 நிமிஷம் 8:20 8:30 என்னப்பா அரை மணி நேரம் ஆயிடுச்சு, அங்கே மக்கள் பூரா கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் சீமான் வருவார்னு. அப்புறம் பார்த்தா இல்லை கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் அப்படிங்கிறாங்க. 10 நிமிஷம் சொல்லி என்னென்னு அப்புறம் முழுசாக விசாரித்து பார்த்தா சிஎம்முடைய பிறந்தநாள் விழா வந்து ஒய்எம்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நிகழ்வில் சிஎம் வந்து 9 மணி தான் பேசி முடிப்பார். இப்போ சிஎம் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சீமான் வலசரவாக்கம் போனால் ஒட்டுமொத்த மீடியாவும் இங்கே வந்துடும், இந்த லைவ் இங்கே போட ஆரம்பிச்சிருவாங்க. சீமான் உள்ளே போனால் லைவ் வந்து பயங்கரமாக போயிடும், அங்கே வியூஸ் குறைந்துடும், சிஎம் பேசுகிறது எவனும் கேட்க மாட்டான், மற்ற நாளில் மட்டும் கேட்டு கிழிச்சிடுற மாதிரி. அங்கே 440 தான் மொத்தமே பார்க்குறான். எம்கே ஸ்டாலினில் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுருக்காங்க, 101 பார்க்குறான். ஏன்னா நான் லைவ் போட்டால் கூட குறைந்தபட்சம் 5000 பேர் பார்ப்பான். ஒரு 1 ஹவரில் வீடியோ 20,000 வியூஸ் போகுது. அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கே அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது இல்லாமல் திமுகவுக்கு தலைவர்கள் 3 போஸ்டிங்கை முழுசாக வச்சிருக்காரு. அவர் வீடியோ போட்டால் 101 பேர் பார்த்துட்டு இருக்கான். இதுதான் திமுக உடன்பரப்புடைய லட்சணம். நான் கூட அந்த வீடியோ டெய்லி பார்க்குறேன், ஆனால் எவனும் பார்க்குறது இல்லை. அதில் சும்மாவே பார்க்க மாட்டாங்க. இங்கே சீமானன் கடையை வச்சுட்டா அந்த கடைக்கு வியாபாரம் இருக்குதுன்னு ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார், எப்படி வர்றாங்க பாருங்கள், அவர் ஃபங்க்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. அப்புறம் 9 மணிக்கு அவர் பேசி பொறுமையாக ஐயா வீடு கிளம்பி போன பிறகு நீங்கள் வாங்க. அப்புறம் 9:15 9:30 போனால் கடும் கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது. 10 மணி ஆயிடுச்சு ஸ்டேஷன் நெருங்கிறதுக்கு. ஸ்டேஷனுக்குள்ளே கடுமையான நெருக்கடி. முதல்ல வந்து ஒரு 5 பேர் வரலான்றாங்க. வழக்கறிஞர் 2 பேர், தேவா, சாட்டை துரைமுருகன், நெல்லை சிவகுமார், ரூபன், வழக்கறிஞர் சங்கர், இவங்க வரலாம் அப்படின்னு அங்கே இருக்க அதிகாரி சொல்லிட்டாங்க. இந்த 5 பேர் உள்ளே போனால் தேவா உள்ள விட்டாங்க, சிவகுமாரை உள்ள விட்டாங்க, அண்ணன் சீமான் நம்புகிறார், மற்றவங்க வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது. அப்புறம் அங்கே போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாட்டை துறைமுருகன் வரணும், அவர் மட்டும் தாங்க வரக்கூடாது, அவரை தாங்க விடக்கூடாதுன்னு சொல்லி மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனு, யாரை வேணாலும் உள்ளே விடுவோம், அவரை விட மாட்டோம், தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. சரி கோஆப்ரேட் பண்ணுவோம், நமக்கு ஒன்றும் இல்லையே. உள்ளே போனால் ஏதாவது செய்தியை சேகரித்து மீடியாவுக்கு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இல்லை அவர் வந்து இந்த வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, இந்த வழக்கு குறித்த முழு ஆதாரங்களும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால திருப்பி உள்ளே அனுமதிக்கிறாங்க. இப்படி ஒரு நெருக்கடி இருந்தது. காவல்துறைக்கும் அந்த நெருக்கடி வந்து மேலேருந்து முழுமையான ப்ரெஷர் இருக்குன்னா அந்த வழக்கில் சென்சிட்டிவாக இருக்குது, பெரிய கட்சி கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி. ஆனால் வெளியே என்ன தகவல் பரப்பப்படுச்சுன்னா, சீமானனை வந்து காத்திருக்கும் போது அவர் மனைவி வரணுங்கிறக்காக காத்திருக்கார் அப்படின்னு ஒரு ஊடகம். சீமான் காத்திருப்பதனுடைய பின்னணி என்ன, சீமான் வாகனம் இடையிலே மறிப்பு, சீமான் வாகனம் காணாமல் போனது, சீமானை காணும். ஏண்டா ஊடகமாக நடத்துகிறீங்க, செய்தி இல்லைன்னா எங்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டால் நாங்கள் செய்தி சொல்ல போகிறோம்.
தகவலை உண்மையாக சொல்லப்போம் இதான் காரணம்னு. ஒரு சில ஊடகங்கள் கேட்டாங்க, நம்ம சொன்னோம் இதனால் காரணங்க நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், தேநீர் குடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி. நாங்கள் ஜாலியாக உட்காந்து காரில் பாட்டு பாடி டீ சாப்பிட்டு உட்காந்துருந்தா சீமான் வாகனத்தை காணும் மாயமாயிருச்சுன்னு சொல்லி செய்தி போடுறாங்க. உள்ளுக்குள்ளே கிடுக்குப்பிடி கேள்விகள். இப்படி தான் என்ஐஏக்கு போட்டாங்க. 8 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை. ஒன்றும் இல்லை, ஜாலியாக உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, ஐயா சப்பாத்தியை சாப்பிட்றோம், நம்ம ஃபுல் டயட்டில் இருக்கோம், அதில் சப்பாத்தி அவட இப்படி தான் நம்ம எண்ணெய் அதிகாரிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க உட்காந்துட்டு வேற ஒரு இதை உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தினகரன் சன் டிவி கும்பல். இந்த சன் டிவி தனி வீடியோவே போட வேண்டியிருக்கு. நாளைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு அது தனியாக வச்சுக்குவோம். அப்போ இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்க. கிடுக்குப்பிடி விசாரணையில் அந்த சீமானவர்கள்ட்ட 60க்கும் மேற்பட்ட கேள்விகளை காவல்துறை ஆய்வாளர் வந்து கேட்டிருக்காங்க. அதில் எல்லாமே ஏற்கனவே போன என்கொயரியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இது ஃபார்மலாக எந்த வழக்காக இருந்தாலும் ஒரு செட்டப்பில் அவங்க கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் பேர் என்ன, இது முதல் கேள்வி. உங்கள் வீடு அட்ரஸ் என்ன, 2வது கேள்வி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், உங்கள் மனைவியோடைய பேர் என்ன, அப்புறம் வந்து உங்களுக்கு சொந்த ஊர் என்னது, நீங்கள் சினிமாவுக்கு எப்போ வந்தீங்க, நீங்கள் எடுத்த படங்கள் எத்தனை, இந்த வழக்கில் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்களே இவங்களை உங்களுக்கு தெரியுமா, அவங்கள எங்கேயாவது தஞ்சிருக்கீங்களா, அவங்க கூட வந்து நீங்கள் எதை ஃபோனில் பேசுகிறீங்களா, அப்போ நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணீங்க, அப்போ நீங்கள் யூஸ் பண்ண ஃபோன் நம்பர் என்ன, அப்போ நீங்கள் வச்சுருந்த கார் என்ன, அந்த காரில் எப்போயாச்சும் அவங்க ஏறி இருக்காங்களா, இப்படி சாதாரணமாக ஒரு என்கொயரியில் உள்ள கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்குது. அப்படி தான் சீமானவர்கள் என்ற சொன்னாங்க. சாதாரண கேள்விகள் தான், ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான். அதில் நான் வந்து இப்போ 65 கேள்விகளும் 65 ஆப்புகள். இது மூலமாக தான் சீமானுக்கு நீதிமன்றத்தில் இருக்குது ஆப்பு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாப்பு. இது சாதாரணமான கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்க கேட்டதை விட சீமானவர்கள் அவங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. ஏற்கனவே இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். திருப்பி இதே கேள்வி கேட்க வேண்டிய இது ப்ரொசீஜர், புரோட்டோகால், ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதை அவங்க பதிவு பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மிக மரியாதையாக அந்த காவல்துறை அதிகாரிகள் அண்ணன் சீமான் நடத்திருக்காங்க. சீமானனும் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுத்துட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படின்னாங்க. முதல்ல அரை மணி நேரம் தான் சொன்னாங்க, அப்புறம் 1 மணி நேரம்னாங்க, அப்புறம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட அந்த என்கொயரி போயிடுச்சு. என்கொயரி முடிச்சுட்டு சீமானவர்கள் வந்தாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த ஊடகங்கள் எப்படி இதை போர்ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சுது. ஊடகங்கள் தங்களுக்கான பார்வையாளர்களை அதிகரிக்கவும், இல்லை திமுக சார்பில் கேள்விகளை கேட்டு திமுகவுக்கு எதிரான இல்லை விஜய்க்கு எதிரான கேள்விகளை கேட்டு அந்த சீமான டென்ஷன் ஆக்கி அதன் மூலமாக வார்த்தைகளை வாங்கி பரபரப்பை உருவாக்குறதுக்காகவும் திட்டமிட்டு சில ஊடகங்கள் வந்து அந்த சீமான கேள்வி கேட்டாங்க, தனி மனித தாக்குதல் ரீதியாக. அப்போ வந்து அவர் திருப்பி ஒரே கேள்வியே கேட்குறாங்க. அவங்க வந்து சில பேர் முகம் சுளிக்கிற மாதிரி நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களே. ஏன்னா 14 வருஷமாக ஒரு பொய் வழக்கில் என்னை குற்றவாளின்னு சொல்லும்போது என்னுடைய குடும்பத்தாருக்கு மனக்கஷ்டம் ஏற்படாதா, என்னுடைய மகனுக்கு மனக்கஷ்டம் ஏற்படாதா, என் பிள்ளை இன்றைக்கி வளர்ந்துட்டா அவனுக்கு ஏற்படாதா, என்னை சுற்றி இருக்கிற தம்பிமார்களும் அவருடைய குடும்பத்துக்கு ஏற்படாதா? அப்போ என்னை நீங்கள் பாலி குற்றவாளி சொல்லும்போது உங்களுக்கு இனிக்குது, இதே நான் திருப்பி சொன்னால் உங்களுக்கு வலிக்குதா? அது முகம் சுழிச்சுக்கலாம், சுழிச்ச முகத்தை கூட்டுவான்னு சொல்லி செருப்பக்கட்டை அடித்த மாதிரி கேட்டார். இதை தாண்டி என்ன கேள்வி கேட்க திமுகவில் எவனாவது ஒருத்தனுக்கு துணிவு இருக்காடா, உங்களுக்கு குறைந்தபட்ச நேர்மையும் தகுதி இருக்கான்னு கேட்டார். திமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சருக்காது, ஒரு தலைவருக்காது அண்ணன் சீமானை கேள்வி கேட்குற தகுதி இருக்காங்கிற கேள்வி அண்ணன் கேட்டார். எவனுக்கும் இல்லை, எவனும் கேட்கவும் முடியாது. தனிப்பட்ட முறையில் நம்ம யாரையும் பேசக்கூடாது, பேச வேணாம், அது அரசியல் கிடையாது அப்படிங்கனால நம்ம கடந்து போகிறோம். அது எப்போதும் பேச போகிறது இல்லை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை 1 வார காலமாக, இந்த 14 வருஷமாக பேசினாங்க, இந்த 1 வார காலமாக இந்த வழக்கை வச்சுக்கிட்டு எதையாவது பண்ணிடலாம்னு நினச்ச அத்தனை பேருடைய முகத்திலையும் கரி பூசப்பட்டிருக்கு. கொஞ்சமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மொத்தமாக பூசப்படும். உண்மையிலே நாம் தமிழர் கட்சியை காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் ஒரு மிரட்சியாக பார்க்குறாங்க. சில பேரை உள்ள விடலை, தங்கை வித்யா வீரப்பனவர்களையும் உள்ள விடலை, அவங்கள வந்து காவல்துறை இழுத்துட்டு போன காணொலியெல்லாம் பார்த்தோம். அது வருத்தத்துக்குரியது. ஆனால் காவல்துறை எல்லோரையும் ஒரு மிரட்சியோடு பார்த்தாங்க. ஏன்னா பெரிய பணபலம் இல்லை, இந்த கட்சியில் கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்க முடியாது, இந்த கட்சியில் எம்எல்ஏ ஆக முடியாது, மாமன்ற உறுப்பினர் ஆக முடியாதுங்கிற இப்போது ஆக முடியாத சூழல் இருக்குது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கட்சி வெல்லும், நாம் தமிழர் தத்துவம் வெல்லும், தமிழ் தேசியம் வெல்லும். அதுக்கு சீமான் என்கிற அந்த தலைவன் இருக்கணும் அப்படின்னுக்காக அவருக்காக நின்ற கூட்டம் இருக்கு பாருங்கள். எங்கெங்கிருந்தோ கிளம்பி, திருச்சியிலேருந்து, விழுப்புரத்துலேருந்து, சேலத்துலேருந்து, ஈரோட்டிலேருந்து, இன்றைக்கி காலையில் சொல்லி உடனே வாகனத்தை பிடித்து கொண்டு சென்னையிலேருந்து ஒட்டுமொத்த ஏரியாவிலையும் வந்து திரண்டு நின்று அண்ணன் சீமானுக்காக கால் கெடுக்க நின்னாங்க பாருங்கள். அதுக்கு அவர் சொன்னார், எந்திரிச்சு நின்று, நீங்கள் என் மேலே செலுத்துகிற பேரன்புக்கு நானும் உங்கள் மேலே பேரன்பு செலுத்துகிறேன், எல்லோரும் பத்திரமா போங்க, எவ்வளோ நின்றுருப்பீங்க, சாப்பிட்ருக்க மாட்டீங்க, களைஞ்சு போங்கன்னு சொல்லி அந்த பேரன்பை அவர் காட்டுறாரு. அந்த பேரன்பை அவர் காட்டுறதுனால
ஒட்டுமொத்தமான தம்பிகளும் தங்கிகளும் அந்த பேரன்பை அவனிக்கிறாங்க காட்டுறாங்க. நீங்க இந்த அண்ணன் மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பேரன்பு உங்களுக்கு. நீங்க ரொம்ப நேரம் நின்னுட்டீங்க பசியோட. இதெல்லாம் நம்ம தூசி இதெல்லாம் நம்பிக்கையோட இருங்க, வெறியோட இருங்க. நாம அண்ணன் உங்களை பார்த்ததே எனக்கு சந்தோஷம். இதுல அதில் 2 பேர் வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சது. 2 பேர் அழுதுகிட்டு சீமான் அந்த வண்டி கொண்டு போகும்போது ஏதாவது ஆயிடக்கூடாது, அவருக்கு காவல் நிலையத்தை தனியாக கூட்டு போகிறாங்களே ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணீர் மல்க குடும்பத்தோடு வந்து நின்று ஒரு அக்காலாம் வந்து புதுச்சேரி அக்கா கண்ணீர் கட்டி அந்த கண்ணீரை வந்து அண்ணன் சீமானோட கரங்களை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க. இப்படி இவ்வளோ ஒரு பொய் வழக்கில் இவ்வளோ பெரிய தலைவரை அவதூறுப்படுத்தி அவரை வீழ்த்தீர்வு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அண்ணன் சீமானுக்காக திரண்ட இந்த கூட்டம் பதில் சொல்லும். இந்த கூட்டம் மக்கள் மன்றத்தில் பேசும். ஒரு பொய் வழக்கை வச்சு ஒரு தலைவரை வீழ்த்தி அதன் மூலமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடலாம், அவரை கேரக்டர் அசாஸ்டேட் பண்ணி அவருடைய தனி மனித ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கி அவர் குடும்பத்தை மன உளைச்சலுக்கு உருவாக்குறது மூலமாக ஒட்டுமொத்தமான நாம் தமிழ் கட்சி மன உளைச்சலுக்கு உருவாக்கி ஒரு சிதைவுக்கு உருவாக்கலாம்னு நினச்சா ஒவ்வொருத்தருக்கும் காலம் பதில் சொல்லும். இது போன்ற பொய் வழக்குகளில் போடப்பட்ட எல்லா தலைவர்களும் பல காலகட்டம் மீன் வந்திருக்காங்க. ஆனால் நான் சீமானை நீங்கள் வீழ்த்த நினைக்கிற இந்த இடம் என்பது மிக மோசமான இடம். வீழ்த்த நினைக்கிற அந்த எடுத்த ஆயுதம் மிக மோசமான ஆயுதம். ஒரு பொய்யாகவே வாழக்கூடிய ஒரு நபரை தூக்கி கொண்டு உலகத்துக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தெரியும். இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் பரிசாக சீமானை கைது செய்து முதலமைச்சருக்கு கொடுக்க போகிறாங்க. முதலமைச்சருக்கு பிறந்தநாள் பரிசு சீமான் கைது தான். சர்ப்ரைஸாக சில அதிகாரிகள் திட்டமிடுறாங்க. யார்? சில சோர்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தா நைட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக கைது இருக்கும், முக்கியமான சோர்ஸ் சொல்லிச்சு. இன்னொரு பக்கம் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? யாரா அந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? அப்புறம் வந்து மூத்த அரசியல் விமர்சனம் சொல்கிறாங்க சீமானை கைது பண்ணணும், இது வரைக்கும் கைது பண்ணாமல் இருந்து தப்பு. எப்போ என்னென்ன வன்மமடா, எவ்வளோ வெஞ்சன்ஸ்டா மனசுக்குள்ள, எவ்வளோ அழுக்குடா உங்களுக்கு, எவ்வளோ குரோத வன்மமான எண்ணம்ல. கைது பண்ணணும் கைது பண்ணி வாழ்நாளுக்கு ஜெயிலே வச்சுருவீங்களா? சிறைன்னு ஒன்று இருந்தால் ஜெயில்னு ஒன்று இருந்தால் பெயில்னு ஒன்று உண்டுடா. இங்கே ஜெயிலுக்கு போனவங்க அப்படியே ஜெயிலுக்குள்ளே சமாதி ஆகிட்டாங்களா? வேலை வாங்கி தரதா ஏமாற்றிட்டு போய் உள்ளேருந்து 1.5 வருஷம் கழி தின்னுட்டு செந்தில் பாலாஜி வெளியே வந்து வேட்டி சட்டை குதிட்டு சுற்றி திடுறாரு. 2Gயில் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சதாக குற்றம் சாட்டி ஆராசாவும் கனிமொழியும் திகாருக்கு போய் உட்காந்துட்டு வெள்ளையும் சொல்லியுமா காரில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பொன்முடி கைது செய்யப்படலையா? இல்லை வந்து அவர் மேலே வழக்கு இல்லையா? எத்தனை திமுக கட்சிக்காரங்க கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு வெள்ளைஞ்சிலுமா வெளியே தர்றான். எவ்வளோ மோசமான வழக்குகளை. மண்ணள்ளி சீமான திங்கலையே, மலையை வெட்டி விற்கலையே, போதைப்பொருள் கடத்தலையே, மியூச்சுவலாக இருந்து மனமுறிவு ஏற்பட்டு 2 பேரும் முடியாது என்று பிரிந்து வந்த ஒரு நிலையில் பணம் பறிப்பதற்காகவும் அவருடைய பதவியை அவருடைய தகுதியை கேவலப்படுத்துவதற்காகவும் ஒரு பெண் கொடுத்த பொய்யான புகார். இப்படி 1 லட்சம் வழக்கு நீதிமன்றங்கள் இருக்குது. அந்த வழக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் வீழ்த்த நினைத்தது மிக மோசமான ஆயுதம். இதை வச்சுக்கிட்டு ஒரு வாரமாக அந்த மீடியா தங்களுடைய தீனிக்காக தங்களுடைய பார்வையாளரை அதிகரிக்க சீமான் பேசினாதான் இன்றைக்கி மீடியாவுக்கு கண்டென்ட் என்பதனால சீமானவர்களுடைய பேசிய செய்தியை போட்டால் தான் கண்டென்ட் பண்ணல. ஒரு வாரம் இதை வச்சு உருட்டிருக்கு, இன்னும் உருட்டும். இந்த வழக்கு ஒரு முடிவுரைக்கு வருகிற வரைக்கும் உருட்டி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வழக்கில் 100 விழுக்காடு அண்ணன் சீமான் பக்கம் நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. சட்டம் அண்ணன் சீமானுக்கு சாதகமாக 100 விழுக்காடு அமையும். காரணம் என்றால் அந்த நேர்மையும் நீதியும் இன்றைக்கும் நீதிமன்றத்தில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் உச்ச நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து